சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள கிருமிகள் குறித்து நாசாவுடன் சென்னை ஐஐடி இணைந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இது குறித்த இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். கல்வி, பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஐஐடி மெட்ராஸ் தொடர்ந்து சிறந்து விளங்கி வருவதாக மத்திய கல்வி அமைச்சகத்தின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நாசாவுடன் இணைந்து ஐஐடி மெட்ராஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இது விண்வெளி வீரர்களின் ஆரோக்கியத்திற்கான முக்கிய பயன்பாடுகளை கொண்டுள்ளது. இது குறித்து சென்னை ஐஐடி பேராசிரியர் கார்த்திக் ராமன் டிடி தமிழ் செய்திகளுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்ப இந்த சர்வதேச விண்வெளி மையம்னு இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அங்க கூட கிருமிகள்லாம் இருக்கு நிறைய. நம்ம மனுஷங்க எங்கெல்லாம் இருக்கோமோ அங்கெல்லாம் கிருமிகள் இருக்கும் எப்பவுமே. அதே மாதிரி அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி மையத்திலயும் கிருமிகள்லாம் இருக்கு. அதனால அங்க என்ன மாதிரி கிருமிகள் இருக்கு, அங்க அது ஒரு கிருமி இன்னொரு கிருமியோட எப்படி இன்டராக்ட் பண்றது, இதை வச்சு அங்க இருக்கிற ஏதாவது நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்றோம். இது டாக்டர் கஸ்தூரி வெங்கடேஸ்வரன் இருக்காரு. அவர் இப்ப ரீசெண்டா ரிட்டையர் ஆயிட்டாரு நாசால இருந்து. பட் அவர் கூட தான் நாங்க பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுல அவர் ரொம்ப சீனியர் மைக்ரோபயாலஜிஸ்ட். அவர் குரூப் நிறைய அங்க ஸ்டடி பண்ணிருக்கு. இந்த மாதிரி என்ன மாதிரி மைக்ரோப்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, புதுசா என்னெல்லாம் மைக்ரோப்ஸ். இப்ப கூட போற வாரம் கூட ரீசெண்டா ஒரு புது மைக்ரோப் அங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இது அப்கோர்ஸ் இது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இல்ல, பட் நாசாவோட மார்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் அசம்பிளி ஃபெசிலிட்டியில இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த கிருமிகள். இதை வச்சு நம்ம பல விதமான ஆராய்ச்சிகள்லாம் பண்றோம். இந்த மாதிரி இதுல இருந்து புதுசா ஏதாவது மைக்ரோப்ஸ் இருக்கா இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த மைக்ரோப்ஸ் இருக்கிறதுனால அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு ஏதாவது பாதகம் இருக்கா, அண்ட் அந்த எப்படி நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க ஸ்டடி பண்றோம். நாட்டின் முதன்மையான நிறுவனமான ஐஐடி மெட்ராஸ் கல்வி, பொறியியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குறதா மத்திய கல்வி அமைச்சகம் அவங்களுடைய வலைதள பக்கத்தில் பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய விரிவாக்கம், நாசாவுடன் இணைந்த ஆராய்ச்சி, விண்வெளி தொழில்நுட்பம், விளையாட்டுத் துறையில சுகாதார முன்னேற்றம் குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை பத்தி தான் இந்த செய்தி தொகுப்புல நம்ம பார்த்தோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.